வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து பைப்ல வந்து வெல்டிங் பண்றாங்க. ஸோ, அதுக்கு வந்து நம்ம பர்ஜிங் குடுக்குறோம். ஸோ, பர்ஜிங் குடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து நம்ம வந்து குடுக்க போறோம்? எவ்வளோ வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும்? இதத்தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் வந்து பர்ஜிங் செட்டப். இதுல பார்த்தீங்கன்னா பர்ஜ் டேம்னு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் நம்ம வந்து பர்ஜிங் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பர்ஜ் டேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரிமூவபிள் டைப்பு, இன்னொன்று வந்து பேப்பர். அதை வந்து நம்ம வாட்டர் வாஷபிள் டேம் அப்படி வந்து சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரிமூவபிள் டேம். இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேப்பர் டேம்னு சொல்லுவோம். ஸோ வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த பர்ஜிங் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த பேப்பரை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்கிங் கேஸ் பர்ஜிங் கேஸை வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம். சரிங்களா? சப்ளை பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம வந்து இன்னர்ட் ஆக்கி நம்ம வந்து வெல்ட் பண்ணுவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப்பில் தான் நம்ம வந்து அந்த பர்ஜிங் கேஸை வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம். சப்ளை பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம வந்து இன்னர்ட் ஏரியாவாக ஆக்கி அந்த இடத்துல நம்ம வந்து எந்த இடத்துல வந்து வெல் பண்ணுவோமோ அந்த இடத்துல வந்து இன்னர்ட் ஏரியா ஆக்கி வெல் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பர்ஜ் டேமை வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியாச்சு வெல்லுக்கு நடுவில். இந்த இந்த பர்ஜ் டேம்ல இருந்து இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பர்ஜிங் யூனிட்னு சொல்லுவோம். பர்ஜிங் யூனிட், லென்த் ஆஃப் பர்ஜிங் யூனிட். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து நம்மளுக்கு வந்து மானிட்டர் பண்ணுறோம். ஆக்சிஜனோட அந்த பிபிஎம்மை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அதுக்கு ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம வந்து அந்த ஆக்சிஜன் மானிட்டர் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். சரிங்களா? இது எவ்வளோ பிபிஎம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வழியாக வந்து உங்களுக்கு இன்னர் கேஸ் ஆகும். இன்னர் கேஸ் வந்து உள்ளே போகும். இந்த ஏரியா தான் வந்து பர்ஜிங் ஜோனு. ஸோ இந்த ஏரியா தான் நம்ம வந்து பர்ஜ் பண்ணுறோம். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலா. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வேல்யூம் ஆஃப் கேஸ் தேவைப்படுது நம்ம அந்த பர்ஜிங்க்கு அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எல். சரிங்களா? இந்த ஆர் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த பைப். நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 4 இன்ச் பைப். சரிங்களா? நம்ம வந்து 4 இன்ச் பைப்பை எடுத்திருக்கேன். எவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து பர்ஜிங் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 mm. ஸோ அதான் லென்த் ஆஃப் பர்ஜிங் யூனிட் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து 300 mm இங்கே நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? 4 இன்ச் பைப்புக்கு ஓடி எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 114.3 mm. இதை நான் வந்து டயாமீட்டரை வந்து நான் ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 2. ஸோ 114.3 டிவைடட் பை 2 எவ்வளோ ஆகுதுன்னா 57.15 mm. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு ரேடியஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து ரேடியஸையும் லென்த்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து வேல்யூம் ஆஃப் த கேஸ். சரிங்களா? இவ்வளோ வேல்யூம் ஆஃப் கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? இதை கூட இந்த வேல்யூம் கூட நம்ம வந்து 6ஐ வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் 6ஐ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 டைம்ஸ் த வேல்யூம் வந்து தேவைப்படும். அங்கே உள்ள ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்பேஸை வந்து வெல்லிங்க்கு நம்ம வந்து இன்னட் பண்ணி நம்ம வெல் பண்ணுறதுக்கு 6 டைம்ஸ் த வேல்யூம் வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூம் ஆஃப் கேஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த வேல்யூ கூட 6ஐ வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ண உடனே ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து 184,60,124.4 mm3. இது வந்து கியூபிக் மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நான் வந்து லிட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிட்ரு வந்து லிட்டர் ஆஃப் பர்ஜிங் கேஸ் வந்து தேவை அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதை நான் எப்படி நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன்? 1 mm³ ஈக்குவல் டு 0.000001. ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 18.46 லிட்டர் வந்து லிட்டர் ஆஃப் பர்ஜிங் கேஸ் வந்து தேவைப்படுது பர்ஜிங் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ டைம் தேவைப்படும், பர்ஜிங் எவ்வளோ நேரம் வந்து பண்ணணும்
அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ டபிள்யூபிஎஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸ் ஃப்ளோ ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் பர் த டபிள்யூபிஎஸ் எவ்வளோ கேஸ் ஃப்ளோ ரேட் நம்ம பார்க்கணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 9 எல்பிஎம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எப்படின்னா லிட்டர் பெர் மினிட். ஓகேங்களா? 9 லிட்டர் பெர் மினிட். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இதை கூட எவ்வளோ லிட்டர் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா? கால்குலேட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதோட டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு 18.46 டிவைட் பை 9 அப்போனா உங்களுக்கு வந்து 2.05 மினிட் வந்து வரும். இதுதான் வந்து பர்ஜிங் டைம். சரிங்களா? இதுதான் பர்ஜிங் டைமு. இப்போ நீங்கள் வந்து அரம்கோ ஸ்டாண்டர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா SAES W16 அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக் பர்ச்சிங் நம்ம வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம எதில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த CRA அலையில் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிக்கல் அலைஸ் அதில் தான் நம்ம வந்து இதை வந்து பர்ஜிங் பண்ணுறோம். சரிங்களா? ரூட்டில் வந்து ஆக்சிடேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பர்ஜிங் பண்ணுறோம். ஸோ வந்து பைப் சைஸை வச்சு சரிங்களா அவங்க வந்து அந்த ஃப்ளோ ரேட்டை வந்து ஒரு அசியூம் பண்ணி வச்சுருக்காங்க 9 எல்பிஎம்னு. ஸோ அதே மாதிரி இந்த லென்த்தையும் அவங்க வந்து 300 mm மினிமம் வந்து நம்ம வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி அவங்க வந்து ஒரு பர்ஜ் டைம் மினிமம் பர்ஜ் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மினிமம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மினிமம் இவ்வளோ கொடுக்கணும். கண்டிப்பாக பர்ஜ் டைம் வந்து இவ்வளோ கொடுக்கணும். சரிங்களா? 2 இன்ச் பைப்புக்கு 0.5 மினிட்ஸ், 4 இன்ச் பைப்புக்கு 2 மினிட்ஸ். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? 2.05 மினிட்ஸ் வந்துச்சு. சரிங்களா? 2 மினிட்ஸ். அதே மாதிரி 6 இன்ச் பைப்புக்கு 4 மினிட்ஸ், 8 இன்ச் பைப்புக்கு 7 மினிட்ஸ், 10 இன்ச் பைப்புக்கு 10 மினிட்ஸ், அதே மாதிரி 12 இன்ச் பைப்புக்கு 15 மினிட்ஸ், 16 இன்ச் பைப்புக்கு 25 மினிட்ஸ். இதுதான் வந்து கால்குலேஷனு. நம்ம இதை வந்து பட்ஜெட் டைம் வந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் போதும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய், டேக் கேர், see you.